என் அன்பு சகோதர சகோதரிகளே, நமது கடவுளும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். கடவுள் உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. உபவாசம் 40 நாட்கள் மட்டுமா? பிரியமானவர்களே, சில நாட்களுக்கு முன்பதாக சுய வெறுப்பு 40 நாட்கள் மட்டுமா அப்படின்னு தலைப்பில் ஒரு செய்தி நான் கொடுத்தேன். எத்தனை பேர் கேட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த லெந்து காலங்களில் அநேக கிறிஸ்துவர்கள் கடைப்பிடிக்கின்ற சில ஒழுங்குகளை குறித்து பேசும்படியாக பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள ஒரு ஏவுதலை கொடுத்தார். அதாவது இந்த லெந்து காலங்களிலே எப்படி சுய வெறுப்போடு கூட இருப்பது, எப்படி உபவாசம் இருப்பது, எப்படி உபவாச ஜபம் செய்வது, எப்படி பரிசுத்தமாக இருப்பது, எப்படி வாழ்க்கை மாற்றத்தோடு காணப்படுவது, எப்படி பக்தியாக இருப்பது என்று சொல்லி இந்த 40 நாட்களில் அநேக கிறிஸ்துவர்கள் பல காரியங்களை கடைப்பிடிப்பார்கள், செய்வார்கள். அதை குறித்து தான் நாம் இந்த வருகிற நாட்களிலே நாம் சிந்திக்க போகிறோம். கடவுளுக்கு நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். நான் ஏற்கனவே சொன்னபடி சுய வெறுப்பு 40 நாட்கள் மட்டுமா என்ற தலைப்பில் செய்தியை நாம் கேட்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் கேட்க போகிற ஒரு செய்தி என்ன? உபவாசம் 40 நாட்கள் மட்டுமா? அதாவது இந்த லெந்து கால 40 நாட்கள் என்ற இந்த காலங்களிலே அநேக கிறிஸ்துவர்கள் 40 நாட்கள் உபவாசம் தவறாமலே கடைப்பிடிப்பார்கள், உபவாசம் என்று இருப்பார்கள். சில மாதங்களுக்கு முன்பதாக நான் ஒருவரோடு கூட பேசி கொண்டிருந்தேன். அப்போ அவர் சொன்னார், அது ஒரு லெந்து கால பீரியடு. அவர் சொன்னார், என் மகள் காலையிலிருந்து இரவு வரைக்கும் ஒன்றுமே சாப்பிட மாட்டா, டீ காப்பி எதுவும் குடிக்க மாட்டா, ஆஃபீஸ் போயிடுவா, மறுபடியும் நைட்டு வருவா, ஜெபம் பண்ணுவா, அப்புறம் சாப்பிடுவா. இப்படி 40 நாட்கள் என் மகள் உபவாசம் இருப்பான்னு கேட்டார். நான் கேட்டேன், எதற்குன்னு? லெந்து காலம் இல்லையா, அதனால். அப்புறம் நான் கேட்டேன், 40 நாட்களுக்கு அப்புறம் ஒன்றும் இல்லைங்க, அது முடிஞ்சு போயிடும், நார்மலாக ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தான் என்னன்னா மாய்மாலம். முதல்ல உபவாசம் அப்படின்னா என்னான்னு நாம் தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கொள்ளணும், புரிந்து கொள்ளணும், உணர்ந்து கொள்ளணும். அப்போ தான் நாம் இதனுடைய அர்த்தத்தை நாம் சரியாக விளங்கி கொள்ள முடியும். உபவாசம் அப்படின்னா அந்த வார்த்தை ரெண்டாக பிரிக்கலாம். தமிழில் உப ப்ளஸ் வாசம், உபவாசம். உபன்னா என்ன அர்த்தம்? கூட, அதாவது பக்கத்தில், அதாவது அருகில் அப்படின்னு அர்த்தம். வாசம் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா வாழ்வது, வசிப்பது, இருப்பது. இப்போ உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். அப்போ உபாசனை என்ன? கூட இருப்பது. அப்போ கிறிஸ்தவர்களுக்கு இந்த உபாசனை என்ன? கூட இருப்பது. யாரோடு கூட இருப்பது? இயேசுவோடு கூட இருப்பது. எந்த நாட்களில்? இந்த லெந்து நாட்களிலே. அப்போ கடவுளோடு கூட இருப்பது தான் உபவாசம். ஆகவே உபவாசம் என்று சொல்லி கொண்டிருக்கிற அநேக கிறிஸ்தவர்கள் இந்த 40 நாட்களில் உபவாசம் என்று சொல்லி இருப்பார்கள். ஆனால் கடவுளோடு கூட இருக்கிறாங்கன்னா கேள்விக்குறிதான். ஏன், எதுக்காக 40 நாள் உபவாசம் இருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்தார், அதனால் நாங்களும் 40 நாள் உபவாசம் இருக்கிறோம். ஆனால் ஒரு காரியம் புரிந்து கொள்ள மாட்டாங்க. நீங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்கள். மத்தேயு சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து சோதிக்கப்படுவதற்காக வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். 3 சுவிசேஷத்தில் வேறு விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே வேதம் சொல்லுகிறது, அவர் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று.
அப்போ உபவாசம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? சாப்பிடாமல் இருப்பது. இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னா பட்னியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் சாப்பிடாமல் இருப்பது மட்டும் கூடாது. சாப்பிடாமல் என்ன செய்யணும்? இயேசுவோடு கூட இருக்கணும். அப்போ இயேசு 40 நாள் உபவாசம் இருந்தார்னா ஏன் இருந்தார், எதற்காக இருந்தார், எந்த சூழ்நிலை இருந்தார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு வனாந்திரத்தில் உபவாசம் இருந்தார். 40 நாள் புசியாமல் இருந்தார். ஆனால் பிதாவோடு கூட இருந்தார். பிதாவோடு ஐக்கியமாக இருந்தார். பிதாவோடு சில காரியங்களை கற்றுக்கொண்டிருப்பார். தன்னுடைய ஊழிய காரியங்களில் என்ன செய்வதென்று சொல்லி கற்றுக்கொண்டிருப்பார். ஆகவே தான் இயேசு 40 நாட்கள் உபவாசம் இருந்தார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அவர் 40 நாட்கள் முடிந்த பிறகு அவருக்கு பசி உண்டாயிற்று என்று சொன்னால் அவர் சாப்பிடாமல் இருந்திருக்கிறார். ஆனால் பிதாவோடு கூட இருந்தார். பிதாவோடு கூட ஐக்கியமாக இருந்தார். அப்போ இந்த உபவாசம், லெந்து கால உபவாசத்தினுடைய நோக்கம் என்ன? நோக்கம் என்ன நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது சாம்பர் புதன் அன்று மாற்றப்பட்ட அந்த மாற்றத்தின் வாழ்க்கையின் மூலமாக என்ன செய்ய வேண்டும்? இந்த லெந்து காலங்களிலே இயேசுவோடு கூட தனித்திருக்க வேண்டும். அவரோடு கூட இணைந்திருக்க வேண்டும். அதாவது வேதத்தை வாசிப்பது, ஜெபிப்பது, அவருக்கு பிரியமானவர்களை செய்வது, கடவுளோடு கூட நேரத்தை செலவிடுவது, கடவுள் உணர்த்துகிறவர்களை செயல்படுத்துவது, இவைகள்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு உதவும் என்பதை மறந்து போகக்கூடாது. அது மட்டுமல்ல, இந்த உபவாசத்தின் மூலமாக இயேசுவோடு கூட கடவுளோடு கூட இருக்கும்போது என்ன நடக்கிறது? நம்முடைய மனம் புதிதாகிறது. அவரோடு கூட இருக்கிற அந்த உறவிலே வளர செய்கிறது. அது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு புது பலன் பெற்றுக்கொள்ள முடிகிறது. ஆகவேதான் இந்த லெந்து கால 40 நாட்கள் உபவாசம், இது வெறும் ஒரு பக்தியின் செயலாக காணப்படவே கூடாது. இந்த லெந்து காலங்களில் கடைப்பிடிக்கிற இந்த உபவாசம் ஏதோ ஒரு பக்தி செயலாக மட்டும் காணப்படக்கூடாது. இது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு பயனுள்ள ஆயத்தம் உள்ள நாட்களாக நாம் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஏதோ உபவாசம் இருக்குதுனாக்கா சாப்பாட்டை மட்டும் தவிர்த்து விட்டு மற்ற எல்லா காரியங்களை செய்கிறதல்ல. உண்மையான ஒரு மனம் திரும்புதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். உண்மையான ஒரு புது வாழ்க்கையின் மாற்றத்திற்கான நாட்களாக இந்த நாட்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? மாற்றிக்கொள்ள வேண்டும். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, பழைய ஏற்பாட்டிலே மோசே என்ற பக்தனை குறித்து நாம் வாசிக்கிறோம். மோசே 40 நாட்கள் உபவாசம் இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்கள். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே அங்கே மோசே குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவன் அப்பம் புசியாமலும், அதாவது சாப்பிடாமலும், தண்ணீர் குடியாமலும், இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடு இருந்தார். 40 நாட்கள் மோசேயால் எப்படி சாப்பிடாம தண்ணீர் குடிக்காம இருக்க முடிந்தது? காரணம் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. மோசே கர்த்தரோடு இருந்தார், கர்த்தரோடு பேசிக்கொண்டிருந்தார். கர்த்தரும் மோசையோடு கூட பேசிக்கொண்டிருந்தார், கூடவே இருந்தார். அதுதான் உபவாசம். எனக்கு அன்பானவர்களே, நாம் இந்த லெந்து காலங்களிலே உபவாசம் என்று சொல்லி சாப்பிடாமல் இருந்து விட்டு மற்ற காரியங்களை செய்வது அல்ல.
இயேசுவோடு கூட இருக்க வேண்டும், இயேசுவோடு கூட நேரத்தை செலவிட வேண்டும், இயேசுவோடு கூட பேசி கொண்டிருக்க வேண்டும். அப்போதுதான் வாழ்க்கையில் ஒரு புது காரியம் நடைபெறும். பாருங்க, மோசே 40 நாள் கடலோடு இருந்தார். எப்படி இருக்க முடியுதுனாக்கா, அவருடைய பிரசனத்தில் இருக்கும்போது மோசைக்கு சாப்பிடணும்னு எண்ணமே வரல, தண்ணி குடிக்கணும்னு எண்ணமே வரல, ஒன்றுமே கிடையாது. பாருங்கள், ஒரு உதாரணம் சொல்கிறேன். நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைங்களுடைய நண்பர் யாருன்னா வந்தான்னாக்கா 2 பேரும் பேசிட்டே இருப்பாங்க, ரொம்ப நேரம் பேசிட்டே இருப்பாங்க. ரொம்ப நாள் ஃப்ரெண்டு வந்தாங்கன்னா பேசிட்டே இருப்பாங்க, ஜாலியாக பேசிட்டே இருப்பாங்க. நீங்கள் போய் அப்பா அம்மாவை போய் ஏப்பா வாப்பா சாப்பிட்றதுக்குனாக்கா அவங்க என்ன சொல்லுவாங்க, இருமா அப்புறம் வந்து சாப்பிட்றேன், என் ஃப்ரெண்டு வந்துக்கிறான் பேசினுக்கிறேன்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் சாயந்தரம் ஏப்பா காஃபி டீ, இருமா அப்புறம் வந்து குடிக்கிறேன், ஃப்ரெண்டு கிட்ட பேசினுக்கிறேன்பா. நைட் ஆகிடும், சாப்பாடு இல்லைம்மா நான் அப்புறம் வந்து சாப்பிட்றேன். ஏன்? நண்பனோடு கூட இருக்கிற அந்த சந்தோஷம், அந்த உறவு, அவர்களுக்கு சாப்பாடு தேவையில்லை, தண்ணி தேவையில்லை, காப்பி தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. அதுபோல தான் உபவாசம் என்று சொல்லுகிற இந்த நாட்களிலே கடவுளோடு இருக்கும்போது பசி இருக்காதுங்க, தாகம் இருக்காது. ஏன்? அவருடைய பிரசன்னம் நம்மை ஆளுகை செய்யும். அப்படிதான் மோசே 40 நாள் உபவாசம் இருந்த போது கடலோடு கூட இருந்தார், பேச்சு கொண்டிருந்தார், அவருடைய பிரசனத்தில் இருந்தார். அதுதான் வேதத்தில் வாசிக்கிறோம். எப்படி வாசிக்கிறோம்? யாத்ரா 34 அதிகாரம் 29 வசனத்தை வாசித்து பாருங்க. மோசேயின் முகம் பிரகாசித்தது. மோசே மலையிலிருந்து கீழே இறங்கி வரும்போது ஜனங்கள் அப்படியே நடுங்கினாங்க. மோசையை பார்க்கக்கூடாதுபடிக்கு அவங்க நடுங்கினார்கள். காரணம் என்ன? கடவுளோடு இருந்ததுனால மோசையின் முகம் பிரகாசித்தது. என்ன கண்பான சகோதர சகோதரிகளே, இந்த லெந்தின் நாட்களிலே நாம் எத்தனை பேர் உபவாசம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, எத்தனை பேர் சாப்பாடு சாப்பிட்றத சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, இயேசுவோடு கூட இருக்கிறோமா? அவரோடு கூட பேசி கொண்டிருக்கிறோமா? அவரோடு கூட நடந்து கொண்டிருக்கிறோமா? அவர் நம்மோடு கூட பேசுகிறாரா? இந்த அனுபவம் நமக்குள்ள இருக்கிறதா? உண்மையான உபவாசம் என்பது சாப்பிடாமல் இருப்பது மட்டுமல்ல, இயேசுவோடு கூட இருப்பது, அவருடைய பிரசன்னத்தில் இருப்பது, அவரோடு கூட பேசிக்கொண்டிருப்பது, அவர் பேசுவதை கேட்டுக்கொண்டிருப்பது. அப்போதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை நாம் எதிர்பார்க்க முடியும். ஏதோ கடமைக்காக வருஷா வருஷம் இந்த லெந்து காலம் வருது, 40 நாள் வருது அப்படின்னு பக்தியாக சில காரியங்களை செய்து கொண்டிருப்பது அல்ல உபவாசம். உண்மையான உபவாசம் என்பது இந்த லெந்து காலங்களில் மட்டும் இருப்பது மட்டுமல்ல, உண்மையான உபவாசம் என்பது கடைசி வரைக்கும் இருக்க வேண்டும். ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலத்தில், அதாவது 40 நாள் மட்டும் பாரம்பரியமாக கடைப்பிடிப்பது அல்ல இந்த உபவாசம். என கண்பான சகோதர சகோதரிகளே, இந்த 40 நாட்கள் லெந்து காலங்களில் உபவாசம் என்று நாம் இருக்கும்போது இயேசுவோடு கூட இருக்க வேண்டும், இயேசுவோடு பேசி கொண்டிருக்க வேண்டும். அப்போதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சியிலே, கடவுள் உறவிலே, ஐக்கியத்திலே வளர முடியும், ஐக்கியமாக இருக்க முடியும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உபவாசத்து குறித்து பழைய ஏற்பாட்டிலே கடவுள் ஏசியா தீர்க்கதரிசி மூலமாக மிகவும் தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கிறார். ஏசியா 58 அதிகாரம் 1 முதல் 14 வரை உள்ள வேத பகுதிகளை வாசித்து பாருங்கள். அங்கு 2 விதமான உபவாசங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. 1 முதல் 5 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் போது அங்கு ஒரு நடிக்கிற உபவாசம், பொய்யான உபவாசம் அல்லது மாய்மானமான ஒரு உபவாசம். 6ஆம் வசனம் 8ஆம் வசனம் வரை வாசித்து பாருங்கள். அதுதான் கடவுள் சொல்லியிருக்கிறபடி இருக்கிற உபவாசம் அல்லது உண்மையான உபவாசம். இந்த பொய்யான நடிப்பு உபவாசத்தை, மாய்மாலமான உபவாசத்தை கடவுள் அருவருக்கிறார், வெறுக்கிறார். அப்படி என்றால் உண்மையான உபவாசம் என்பது என்ன? அதைத்தான் அந்த வேத பகுதியிலே வாசிக்கிறோம். 6 முதல் 8 வரை உள்ள வசனங்களிலே கடவுள் என்ன சொல்லுகிறார்? ஒடுக்கப்பட்டவர்களுடைய விடுதலைக்காக நாம் இருக்க வேண்டும், பசி உள்ளவருக்கு நாம் உணவு அளிக்க வேண்டும்,
திக்கற்றோருக்கு நாம் அடைக்கலம் கொடுக்க வேண்டும். தேவை உள்ளோருக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, உபவாசம் என்பது ஏதோ வருஷம் வருகிற ஒரு நாளா இல்லாதபடிக்கு இந்த உபவாசம் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான உபவாசமாக மாற வேண்டும். உபவாசம் என்பது இயேசுவோடு கூட இருப்பது. நீங்கள் மார்க் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கு இயேசு தம்முடைய சீசர்களை ஊழியத்துக்கு அழைக்கிறார். அப்போது அந்த வசனம் சொல்லப்பட்டுகிறது, அவர்கள் தம்மோடு இருக்கவும். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். முதலாவது இயேசு கிறிஸ்து சீசர்களை எதற்காக அழைக்கிறார்? அவர்கள் முதலாவது என்னோடு கூட இருக்க பழகிக் கொள்ள வேண்டும், என்னோடு இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும், என்னோடு கூட இருந்து அவர்கள் பல காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்களை தம்மோடு இருக்கும்படியாக இயேசு தெரிந்து கொள்கின்றார். அது மட்டும் இல்லை, அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். பேதுருவும் யோவானும் பேசுகிற அந்த தைரியத்தை அங்கு இருக்கிற ஜனங்கள் பார்க்கின்றார்கள். அவர்கள் சொல்லுகிற ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வார்த்தை என்ன வேதம் சொல்லுகிறது? அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, இயேசு உடனே கூட அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் அறிந்து கொண்டார்கள். யாரு? பேதுரு யோவான் பேசுகிற தைரியத்தை பார்த்து, ஐயோ இவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த லெந்து காலங்களிலே உபவாசம் என்று சொல்லி நாம் இருக்கிறோமே, அது உண்மையான உபவாசமாக இருந்தால் நாம் இயேசுவோடு கூட இருக்கிறோம் என்று சொல்லி நம்மை சுற்றி உள்ள மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் சாட்சியுள்ள வாழ்க்கை, அதுதான் உண்மையான உபவாசம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த லெந்து கால நாட்கள் உபவாசம் எதற்கு? அது ஒரு பயிற்சி நாட்கள். அதை நாம் மறந்து போகக்கூடாது. இந்த பயிற்சி நாட்களை நாம் பயிற்றுவித்துக் கொள்ள வேண்டும். நம்மை பயிற்றுவிக்கிறவர் யார்? இயேசு கிறிஸ்து. சாப்பிடாம மட்டும் இருக்கலாம் போதாது, இயேசுவோடு கூட இருக்கணும், அவரோடு கூட பேசணும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உபவாசம் 40 நாட்கள் மட்டுமா? இல்லை, இல்லவே இல்லை. இது தொடரணும், தொடர்ந்து கொண்டே இருக்கணும். இயேசுவோடு கூட இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய பிள்ளைகளாக இருப்பது தான் அவர் விரும்புகிற ஒரு காரியம். அதை நாம் மறந்து போகக்கூடாது. அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம், அவருக்கு பிரியமானது. அதை நாம் உணர்ந்து கொள்வோம். இயேசுவோடு கூட இருக்க கற்றுக்கொள்வோம். இயேசுவோடு கூட இருந்து பேசுவோம். நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை பெற்றுக்கொள்வோம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.